உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம், சலாம். சமீபத்துல நம்ம முதல்வர் விஜய் அவர்களை நோக்கி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு ஆபாசமான பேச்சை ஒன்று பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள்ல மற்றும் செய்தி வாயில்களாகவும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. என்ன அப்படின்னா, அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்வார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல. அது எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான டைலாக். திமுகவை நோக்கி அவர் சொன்ன ஒரு வசனம். ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அது ஒரு கண்டென்ட்டாவே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லா. இப்ப அதை சுட்டி காட்டி பாஜகவினுடைய தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அப்பாவை காணோம்னா போய் அம்மா கிட்ட தானே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப நக்கலா பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி விஜய் அவர்கள் நோக்கி சொல்லிட்டார். சட்டமன்றத்துக்கு போய் அப்பாவை தேடுறாங்க, வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் என்ன பேசியிருந்தாரு அப்படின்னு தெரியும், அது எவ்வளவு பெரிய சர்ச்சையாச்சு அப்படின்னு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்கள் அப்படி பேசியிருக்க வேண்டிய தேவை கிடையாது. அவர் பேசுனது தப்பா இல்லையா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இது சம்பந்தமான காணொலி நம்ம போடல, ஸோ இவர் பேசுனதை வச்சு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக இந்த காணொலி நான் போடுறேன். என்ன அப்படின்னா, கூட்டத்துல இருந்து ஒருத்தர் கத்துறாரு, காவிரிக்காக ஒரு போராட்டம் நடக்குது, அதுல உதயநிதி அவர்கள் ஸ்பீச் கொடுக்குறாரு. அப்போ கூட்டத்துல இருந்து திமுக ஆதரவாளர் ஒருத்தர் ஒரு நடிகையை நோக்கி பேர் சொல்றாரு. அது திரிஷான்னு நம்ம சொல்லிடுவோம் வெளிப்படையா, ஒன்றும் மோசமான பேர் இல்லது. ஸோ திரிஷா அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரணும், அதுதான் அவருடைய கவலை அப்படின்னு சொல்றாரு. இந்த பேச்சை தவிர்த்திருக்கலாம். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன, திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இது அநாகரிகமான பேச்சா அப்படின்னா, அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு நம்ம ரொம்ப டீப்பா உள்ள போய் பார்த்தோம்னா பல டபுள் மீனிங் விஷயங்களும் தெரியும், சில நேரான விஷயங்களும் தெரியும். அதனால இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இதுக்கே மிகப்பெரிய அளவுல தமிழக அரசு, குறிப்பா தாவேக அரசு கொந்தளிச்சு அவருக்கு ஃப்ரீ ரோட் ஷோவே நடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். உதயநிதிக்கு எதுவாக இருந்தாலும் உண்மை இதுதான். ஃப்ரீ ரோட் ஷோவே நடத்தி அவரை இன்னும் ஃபேமஸ் பண்ணி விட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்துருச்சு. வாட் எவர், அந்த வார்த்தையை அவர் தவிர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடியே நயினார் நாகேந்திரன் பார்த்தோம் அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் சொல்றது, திரிஷா வீட்டை விட்டு அவர் வெளியே வரணும் அப்படின்னு ரொம்ப கொச்சையாவே பேசியிருந்தார் விஜய் அவர்கள் நோக்கி. இது வெளிப்படையான தாக்குதல். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டில இருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்ட இருந்து முதல்ல வெளியே வந்தா தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். ஆனா அப்படி இருந்தும் பெரிய அளவுல தாவேகா நிர்வாகிகளோ, ஏன் விஜய் அவர்களோ, தாவேகா கட்சியினரோ பெரிய அளவுல நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக கருத்து சொல்லியோ இல்லைன்னா வழக்கு போட்டோ இல்லைன்னா போராடியோ நம்ம பார்க்கல இப்ப வரைக்கும். அதை தொடர்ந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர் இப்படி பேசிட்டாரா, திரும்ப அதே மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் உதயநிதி இப்பதான் பேசி முடிச்சாரு. அதன் பிறகு நயினார் நாகேந்திரன் இந்த வார்த்தையை குறிப்பிட்டார். சார், உதயநிதிக்கே இந்த கதி அப்படின்னா, ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது அவர், இங்க ஒரு எம்பி கூட கிடையாது தமிழகத்துல நயினார் நாகேந்திரன் அவர்கள். கண்டிப்பா அவரை கைது பண்ணிடுவாங்க தாவேகா அரசு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கண்டன குரல் கூட இல்லை. ஒரு பேரளவுல புகார் கொடுத்ததாக தாவேகாவினுடைய வழக்கறிஞர் வர்த்தினி அப்படிங்கிறவங்க அவர் மேல ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா பெரிய அளவுல அவர் மேல எந்த நடவடிக்கையோ இந்த கைதோ பெரிய அளவுல நம்ம பார்க்க முடியல. இதுதான் உதயநிதி அவர்களுக்கும் இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இருவர் பேசினதுக்கும் உள்ள வித்தியாசம். பொதுவாகவே இந்த அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஆபாசமான பேச்சு, தனி மனித தாக்குதல், இதையே நோக்கி போறனால இது அரசியல் களம் தானா அப்படின்னு நமக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுது. இது ஒன்றும் புதுசு இல்லை. அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் அரசியல் பேசி வந்தாலும், அது எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, பர்சனல் அட்டாக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா தலையை உள்ள வச்சிடறாங்க. இது எம்ஜிஆர் காலத்தை தொடங்கி, ஜெயலலிதா அவர்கள் காலத்தை தொடங்கி, கலைஞர் அவர்கள் பீரியடை ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், அதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள், எல்லாமே சொல்லலாம். ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட எடப்பாடி அவர்களுக்கும் அப்போ டெபுட்டி சிஎம் இருந்த உதயநிதி அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் ஆனது தெரியும். அதில் ரெண்டு பேரும் பர்சனலா அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க.
ஸோ இப்படி ஜெயலலிதா அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் அட்டாக் நடந்திருக்கு, ஜெயலலிதா அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் அட்டாக் நடந்திருக்கு. ஒரு படி மேல கலைஞர் போய் இந்திரா காந்தி அவர்கள்லாம் விமர்சிச்ச ஒரு டைம்லாம் இருக்குது. அதையும் வந்து ஒரு டபுள் மீனிங் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களாவே வந்து சமூக வலைத்தளங்கள் அதிகமாக போர்ட்ரே பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள போய் இது வந்து டபுள் மீனிங்கா இல்ல நேரான மீனிங்கா, இது சரிதானா அப்படின்னு வந்து நம்ம ஆய்வு பண்ணோம் அப்படின்னா அது நமக்கே ஒரு கேலிக்கூத்தா இருக்கும். ஏன்னா டபுள் மீனிங்கா எடுத்துக்கிட்டோம்னா டபுள் மீனிங் அது, இல்ல நேரான ஒரு விஷயம், இது ஸ்ட்ரைட்டான ஒரு வேர்டு தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அது ஸ்ட்ரைட்டான வேர்டு. ஸோ இந்த மறைமுகமா தாக்குதல் நடத்துறதுங்கிறது இருக்குது இல்லையா, பர்சனலா அட்டாக் பண்ணி, அது வந்து அரசியல்ல குறைஞ்சது அப்படின்னா அரசியலா பார்க்கப்படும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகளை பத்தியும் குறிப்பா விஜய் விசஸ் நயினார் அப்படின்னு போகுது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் விசஸ் நயினார் கிடையாது, தாவேகா விசஸ் பிஜேபியும் கிடையாது. ஏன்னா டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு அவர் தெளிவா சொல்லிட்டார். ஒருவேளை அந்த ஒரு விதத்துல தான் விஜய் அவர்கள் கான்சென்ட்ரேட் பண்றாரோ, இல்ல பிஜேபியை எதுக்குறதுல பெரிய அளவுல கான்சென்ட்ரேட் பண்ணலையா, இல்லைன்னா இது ஒரு பயத்தின் காரணமாவா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எனக்கு இருக்குது. ஸோ இது சம்பந்தமா தான் இந்த காணொலியில விளக்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்வரவு நண்பர்களே. சும்மாவே தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய செல்ல பிள்ளை, பாஜகவினுடைய கூட்டணியில வந்து மறைமுகமா இருக்காங்க, இப்படிங்கலாம் ஒரு பேர் அடிபட்டு இருக்கு. அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடியே நயினார் நாகேந்திரன் விஜய் அவர்களையும் திரிஷா அவர்களையும் இணைத்து மிகப்பெரிய அளவுல ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. அதுக்கும் அவர் இப்போ வரைக்கும் மன்னிப்பு கேட்டதில்லை. இப்போ வச்சாரு பாருங்க, விஜயுடைய அம்மாவை பத்தி ஒரு தரைக்குறைவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களையும் செய்தி வாயிலாம் வெளியே வருது பார்த்தீங்களா, அதுக்கும் அவர் மன்னிப்பு கேட்கல. அவர் என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்னா, நான் வந்து உள்நோக்கத்தோட சொல்லல, நான் வந்து அப்படிலாம் பேசுறவன் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு தவிர அவர் கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்கல. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் தனி மனித ரீதியாக நம்ம பேசணும் அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையும் பார்க்க வேண்டியதா இருக்கும். அதுல முதல்வர் விஜய் அவர்களுடைய வாழ்க்கை மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் அவருடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்னு நம்ம உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அது நாறுதா இல்ல மணக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை இதுதான். அதே மாதிரி தான் உதயநிதி அவர்களுடைய லைஃபும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த திரிஷா அவர்கள் பிளஸ் விஜய் இந்த கான்செப்ட் வந்து வேற. இதுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா ஒரு தனி மனித ரீதியா நம்ம பேசுற மாதிரி இருக்கும். எனக்கு இதுல என்ன ஒரு நெருடல் அப்படின்னா, ரீசெண்டா ஒரு கொஞ்சம் வாரங்களுக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அமோனியா வாயு கசிவால ஒரு சில மக்கள் வந்து இறந்து போனாங்க தமிழகத்துல, ஞாபகம் இருக்கா? அந்த டைம்ல அவருடைய பிறந்த நாள், அதாவது சிஎம் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள், நான் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன் அப்படின்னா ஒரு வெளிப்படையாவே அறிக்கை கொடுத்தாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது உண்மையிலேயே அதை பாராட்டுக்குரிய விஷயம். ஆனா அந்த நைட்டு திரிஷா அவர்களோட பிறந்தநாள் வந்து கொண்டாடி இருந்தாரு நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். இதை எப்படி பாக்குறது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது பொதுவெளியில அது ஒரு கேள்வியா வரும். அங்க அத்தனை மக்கள் செத்து கிடக்குறாங்க, அந்த டைம்ல நான் வந்து பிறந்தநாள் கொண்டாட மாட்டேன்னு சொன்னது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். ஆனா நீங்க என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க இப்படிங்கிற கேள்விதான் என்னை போன்றவர்களுக்கே தவிர நம்ம உள்ள போய் டீப்பா இவங்க 2 பேர் அப்படி இருக்காங்க, அவங்க 2 பேர் அப்படி இருக்காங்க, இது கிடையாது விமர்சனம். இது ஒரு கேள்வியா நான் முன் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேள்விகளை எதிர்கட்சிகளும் சரி, இல்ல தற்போது பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு இல்லையா, அதுக்கு பதிலாக அவர் இப்படி பேசியிருந்தாலோ உண்மையிலேயே அது வந்து ஒரு கொஷினா மாறி இருக்கும். அது வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கும். சும்மா சார்க்கசம் பண்றங்கிற பேர்ல கிண்டல் பண்றது, தனி மனித ரீதியா வந்து அட்டாக் பண்றதெல்லாம் உங்களுடைய தரத்தை மென்மேலும் குறைச்சிக்கிட்டு தான் வரும். ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் கூட கரூர் போயிருந்தார்கள் இல்லையா ரீசெண்டா, அங்க இருக்கக்கூடிய அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அரசு வேலை வாங்குறதுக்காக போயிருந்தாரு. அப்ப கூட ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த ஸ்பீச்சு வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு உண்டான ஸ்பீச்சோ அப்படிலாம் ஒரு கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. ஏன்னா அப்படிதான் அவர் அங்க பேசியிருந்தாரு. அப்ப கூட ஒரு சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஒரு டேஷும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கொத்து புராட்டா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் என்னன்னா, நான் தான் சொல்றேன்ல, இது உள்ள போய் டபுள் மீனிங்கா பார்த்தோம் அப்படின்னா அது டபுள் மீனிங்கா தெரியும். இல்ல அவரு சிங்கிளா தான் பேசியிருக்காரு, சிங்கிள் மீனிங்ல தான் பேசியிருக்காரு அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அது நமக்கு சிங்கிள் மீனிங்கா தான் தோணும். நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் இப்படியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடியே எலெக்ஷனுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது, எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம்னு நினைக்கிறேன், அவர் வந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கவர்ச்சியில ஜெயிச்சிட்டாங்க, நம்மளை பத்தி கிண்டல் பண்றாங்க எதிர்கட்சிகள், என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து சொல்ல வந்திருப்பாரு. அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. என்னை பார்த்தா எப்படி
அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது, யாரை நோக்கி குறிக்குது, இப்படிலாம் நம்ம வந்து கேள்வி எழுப்பலாம். ஸோ முதல்வர் அவர்களும் தன்னுடைய வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இல்லை அப்படின்னா முதல்வரே இப்படி பேசுறாரு, நம்ம இப்படி பேசினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, கவுண்டர் கொடுப்பாங்க. அது எதிர்கட்சிகளோ இல்லை வந்து இதர கட்சிகளோ. ஏன்னா நீங்க வந்து சட்டமன்றத்துல அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லும் போது பதிலுக்கு சட்டமன்றத்துக்கு வெளியே உதயநிதி அவர்கள் என்ன பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா, செங்கல்பட்டுல மனைவி கணவனை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனைவிய அந்த உங்க 2 பேர் நடந்த ஒரு விஷயத்த வந்து அவர் சுட்டி காட்டுறாரு. இது எப்படி பர்சனலா போகுது? ஸோ இது யார் மேல தப்பு அப்படின்னா, இது யார் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க மேல தப்பாகும், யார் அதே மாதிரி எதிர்வினையாற்றுறாங்களோ அதுவும் தப்பு தான். சரி, அவர் தான் அப்படி பேசுறாரு புரிதல் இல்லாமனா நம்மளும் அப்படி பேசுறோம் அப்படின்னா, சரி பதிலுக்கு பதில் இப்படிதான் பேசணுமா அப்படின்னு அரசியல் களமே டோட்டலா மாறிடும். அண்ணா முதல் அப்புறம் வந்து காமராஜர் அவர்கள் இப்படியே தொன்று தொட்ட வந்த ஒரு சட்டமன்றம் கடைசியில எப்படி போய் மாறுது, அந்த அரசியல் எப்படி நிலை குலைஞ்சு நிக்குது அப்படிங்கிறத இது மூலமா நம்ம பார்க்க முடியுது. ஸோ அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். சரி, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம விஷயங்கள் எல்லாத்தையும் விளக்கியாச்சு. இப்போ என்னன்னா, நயினார் நாகேந்திரன் இப்படி பேசுனது சரியா அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நயினார் நாகேந்திரனுடைய ஆதரவாளர்களும் சரி, தாவேகாவினுடைய எதிர்ப்பாளர்களும் சரி, காமனா சிந்திக்கக்கூடிய மக்களும் சரி, பல்வேறு கருத்துக்கள் உள்ள இருக்குது. என்ன அப்படின்னா, எப்ப அப்பாவுக்காரனா அம்மாட்ட தான்ப்பா போய் கேட்க முடியும், இது லாஜிக்கா தானே அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தங்க என்ன, எதுக்கு அம்மாவை இழுக்கணும் இதுல, அவர் தான் வந்து அப்பாவை காணணும்னு சொல்றாருன்னா நீங்க எதுக்கு அம்மாவை இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இதுவே நயினார் நாகேந்திரன் பிளஸ் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பயும் அவர் அப்பாவை காணணும்னு சொல்றாரு, அது பர்சனல் அட்டாக்கா தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு. நியாயமா பார்த்தா இதுக்கெல்லாம் திமுக தான் கொந்தளிக்கணும், ஆனா பிஜேபி ஏன் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. வாட் எவர், உதயநிதியை இப்படி கைது பண்ணி அவசர அவசரமா அவருக்கு ஃப்ரீ ரோட் ஷோ ப்ரொமோஷன் பண்ணி பெரிய அளவுல இன்னும் அவரை வந்து ஃபேமஸ் ஆக்கி விட்டீங்க இந்தியா முழுவதும் தாவேகா அரசு. இப்ப அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் நீங்க ஃப்ரீ ரோட் ஷோலாம் பண்ண வேணாம், குறைஞ்சபட்சம் உங்களுடைய நடவடிக்கை என்ன, அஃபீஷியலாவது இப்படி அவர் பேசுனதுக்கு நீங்க கண்டனம் தெரிவிச்சிங்களா, இல்ல கோபப்பட்டீங்களா? அப்ப இது எதை குறிக்குது? பயத்தை குறிக்குதா, இல்ல பாஜகலாம் ஒரு பெரிய ஆள் இல்லை அப்படின்னு நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்களா? எப்படின்னு எனக்கு தெரியணும். ஏன்னா பாஜக பெரிய ஆள் இல்லை நீங்க எடுத்தீங்கன்னா சென்ட்ரல்லையே அவங்க தான் மிகப்பெரிய ஒரு பவரா இருக்காங்க இல்லையா? ஏன்னா இங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியும் பாஜகவை பத்தி பெரிய அளவுல கருத்தும் சொல்லல, ஒரு அட்டாக்கும் பண்ணல வெளிப்படையா. சரி, இன்டைரக்டாவது நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுல நான் வந்து பார்க்கல, பாஜக அட்டாக் பண்ற அளவுக்கு நீங்க பேசி நான் பார்க்கல. இன்னும் சொல்ல போனா ஜனநாயகன் படம் நம்ம முதல்வர் விஜய் அவர்களுடைய கடைசி படம், அந்த படம் தடை செய்யப்பட்டுச்சு. பாதி பேருக்கு தெரியாது அதை பிஜேபி தான் தடை பண்ணிச்சு அப்படின்னு. ஏன்னா சென்சார் சர்டிபிகேட் மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது. ஆனா பல பேர் என்ன நினைச்சிட்டாங்க, திமுகவுடைய சதி, விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் விவாகரத்து சமீபத்தில் ஏற்பட்டுச்சு. அது கோவிட் டைம்லேயே ஏற்பட்டதா சொல்றாங்க. ஸோ அது அவர் எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பல பேர் பரப்புனாங்க. அப்புறம் 2 பேரும் வந்து இப்போ சேர போறதாகவும் சங்கீதா அவர்கள் அந்த வழக்கை வாபஸ் பெற்றதாகவும் சொன்னாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சங்கீதா அவர்களுக்கு ஃபயர் விடுறாங்க. இதே ஃபயர் விட்ட இந்த ஆதரவாளர்கள், நான் எல்லாருமே அப்படின்னு சொல்லல, ஒரு குறிப்பிட்ட ஆதரவாளர்களும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு தாவேகாவுடைய விங்கு இருக்கு இல்லையா, ஐடி விங்கு, அதுல இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்கிற பேர்ல இருக்கக்கூடிய சில வல்கர் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சமூக வலைத்தளங்களை. நான் அவங்களுடைய அந்த நடத்தைகளையும் பேச்சுகளையும் வச்சு அவங்க இதே வாயி சங்கீதா அவர்களை படுமோசமா திட்டுச்சு. இப்ப ஃபயர் விடுறாங்க. இப்ப இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சது இல்லையா, சுதந்திர தினம், அந்த டைம்ல சங்கீதா அவர்களும் அவங்க ஃபேமிலியும் எல்லாம் இணைஞ்சி ஒன்றா இருப்பாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. கடைசியில் அங்க வந்தது வேற ஆளு. ஸோ இது இன்னும் அவங்களுக்கு வந்து அப்செட் ஆயிடுச்சு. யாருக்கு? நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்செட் ஆனா கூட பரவாயில்ல, சகட்டு மேனிக்கு நீங்களே என்ன பண்றீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நடிகை, நான் பேரை சொல்லிடுறேன் மறுபடியும், எதுக்கு அதை ஒளிவு முறையோட, திரிஷா அவர்களை படுமோசமா திட்டுறீங்க. யார் திட்டுறா? திமுக காரங்க திட்டுறாங்களா, பாஜக காரங்க திட்டுறாங்களா, அதிமுக காரங்க திட்டுறாங்களா, இல்ல நாம் தமிழர் காரங்க திட்டுறாங்களா, இல்ல மற்ற கட்சிகள் யாராவது வந்து இந்த அளவுக்கு திரிஷா அவர்களை திட்டுறாங்களா? விஜய் விமர்சிக்கிறாங்க, ஒரு சில பேர் அதை லிங்க் பண்ணி பேசுறாங்க. ஆனா படுமோசமா திரிஷா அவர்களை திட்டுறது யாரு? எதுக்கு திட்டணும்? எனக்கு புரியல, லாஜிக்கே மிஸ் ஆகுது. விஜய் அவர்கள் ஏதாவது வந்து திரிஷா அவர்களை வந்து வெறுக்கிற மாதிரி ஏதாவது வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரா? இல்ல விஜய் அவர்களுக்கும் திரிஷா அவர்களுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஏதாவது அறிக்கை வந்திருக்கா? அஃபீஷியலாவோ இல்லை அன்அஃபீஷியலாவோ நான் கேட்குறேன். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க? விஜயை பாதுகாக்கிறீங்க, நம்ம முதல்வர் விஜய் அவர்களை பாதுகாக்கிறீங்க.
திரிஷா அவர்களை படுமோசமா திட்டுறீங்க. அவளை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. இவளாலதான் வந்து நம்ம தளபதிக்கு கெட்ட பேரு. என்ன நியாயம்? போற போகல அது ஒரு பெண்ணு, அதனால போற போகல அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? இல்லைன்னா உண்மையிலேயே உங்க அண்ணன் மேல அக்கறையா? அப்படி அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கறை உங்க அண்ணனுக்கு தான் இருக்கணும். உண்மையை சொல்ல போனா, அதாவது நம்ம தமிழக முதலமைச்சர் தான் இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், பர்சனலை பத்தி பேசணும் அப்படின்னா ரொம்ப டீப்பா போகும். ஸோ இதெல்லாம் யார் ஆரம்பிக்கிறது? நீங்க ஆரம்பிக்கிறனால எப்படி வந்து அதே விஷயங்கள் வந்து உங்களுக்கு எதிராக முடியுது? இப்படிலாம் நீங்க தயவு செஞ்சு யோசிக்கணும். அதனால ஒருத்தனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது அவங்க முடிவு பண்ணிட்டு போறாங்க. ஆனா என்ன, பொதுவுக்கு வரும்போது கண்டிப்பா அது விமர்சனம் ஆகணும். அதை வந்து கண்டிப்பா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அப்படி ஃபேஸ் பண்ணணும் சம்மந்தப்பட்டவர்கள். அதை நான் ஓப்பனா சொல்றேன். அதை விட்டுட்டு சகட்டு மேனிக்கு திட்டுறது. நம்ம முதல்வருடைய மனைவி சங்கீதா அவர்களையே படுமோசமா பேசின வாய் தான் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல சிலர். அதை என்னால ஆதாரப்பூர்வமாவே கொடுக்க முடியும். பட் இப்ப டாபிக் வேற மாதிரி ஆயிரும் அதை சொன்னோம் அப்படின்னா. அதே வாய் திரிஷா அவர்களையும் திட்டுச்சு. கடைசியில இப்படியே வந்து மாத்தி மாத்தி நம்மளுடைய நிலைப்பாடு பர்சனலா அட்டாக் பண்றதுல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கட்டம் எதை நோக்கி போக போறோம்? ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் இதுதான் அரசியலா நான் கேட்கிறேன். சரி, ஓகே, வாட் எவர், யாரா இருந்தாலும் சரி, அது திமுகவோ இல்ல பாஜகவோ இதர கட்சிகளோ ஏன் தாவைக்காவோ பர்சனலா தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாதீங்க. அரசியலா பழகுங்க. ஒருவேளை உங்களுக்கு அரசியல் தெரியல, நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா அதனாலதான் பர்சனலா பேசுறீங்களோ, பர்சனல் அட்டாக் பண்றீங்களோ அப்படிங்கிற கேள்விகள் எழும். முடிஞ்ச வரைக்கும் அரசியலை கத்துக்கிறங்க. எதிரணியினர் இல்ல எதிர்கட்சியினர் எப்படி உங்களை நோக்கி வந்து பர்சனல் அட்டாக் வைக்கிறாங்களோ இல்ல பொதுவான விஷயங்களை வைக்கிறாங்களோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், சட்ட ரீதியாவோ இல்லைன்னா கொள்கை ரீதியாவோ அப்படிங்கிறத நீங்க வந்து சுயமா முடிவெடுங்க. இதை நான் வந்து ஆளுங்கட்சிக்கு சொல்றேன். இதுக்கு முன்னாடி பாஜக தலைவராக இருந்த, தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் கூட எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சில மோசமான வார்த்தைகள் விஜய் அவர்களை நோக்கிலாம் முன் வச்சார். நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டா நான் இருக்கிறேன், அந்த மாதிரியா நான் வந்து விஜய் மாதிரியா நான் இருக்கிறேன் அப்படிலாம் கேட்டு பயங்கரமான விமர்சனத்தை முன் வச்சார். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா அவங்க இப்படிலாம் பேசியிருக்காங்க. என்ன டிவிக்கு சினிமா ஷூட்டிங்ல உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். நான் என்ன விஜய் மாதிரி உட்காந்து நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? அது பல மக்களுக்கு இங்க தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா சில மீடியாக்கள் அதை இருட்டடி பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து விஜய் விசஸ் அண்ணாமலைன்னு போயிடக்கூடாது, விஜய் விசஸ் டிஎம்கே தான் இருக்குது. ஸோ விஜய் விசஸ் அண்ணாமலை அந்த மாதிரி போயிடக்கூடாது. சரி, இவர் இப்படி பேசிட்டாரு இல்லையா, அண்ணாமலை இப்படி அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசிட்டாரு இல்லையா, அப்போலேருந்து இப்ப வரைக்கும் ஒரு எதிரான குரல் கூட அண்ணாமலை நோக்கி வரல. விஜய் அவர்கிட்ட இருந்தும் சரி, தாவைக்கா கட்சிக்கிட்ட இருந்தும் சரி. சரி, அப்போ தாவைக்கால இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, இப்போ வந்து மினிஸ்டர்ஸா இருக்காங்க அந்த நிர்வாகிகள்லாம், இப்பவாது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பாஜக பக்கமே போமாட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி பாக்குறது, இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை இதுதான் தாவைக்காவுடைய அரசியலா அப்படின்னு பல மக்கள் இப்ப கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாஜக பொறுப்புல இருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட்டுட்டாரு. இப்ப வந்து வி த லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புல அண்ணாமலை இருக்காரு. இப்ப என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை அப்படின்னா, உதயநிதி வந்து டபுள் மீனிங்ல பேசி கைதானார் இல்லையா, அப்போ கூட அவர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு அண்ணாமலை. இப்ப நைரான் நாகேந்திரன் இப்ப மோசமா பேசியிருக்காரு இல்லையா, இதுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இதுக்கு முன்னாடி திரிஷா அவர்களை பத்தியும் விஜய் அவர்களை பத்தியும் ஒன்றிணைஞ்சி நைரான் நாகேந்திரன் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசும்போது அண்ணாமலை அப்ப வாயை திறக்கல. ஆனா இப்ப வந்து வாய் திறந்து பேசியிருக்காருன்னா இது வந்து எப்படியான ஸ்ட்ராட்டஜி அண்ணாமலைக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அண்ணாமலை வரக்கூடிய காலகட்டத்தில் விஜயோடைய அரசுக்கு சப்போர்ட்டா இருப்பாரா, இல்லைன்னா இதுவும் ஒரு வகையான ஒரு அரசியல் தந்திரமா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவரும் அப்படி பேசினவர் தான் இல்லையா, பர்சனலை நோக்கி பேசினவர் தான். விஜய் அவர்களை அரசியல் ரீதியா தாக்காம நான் என்ன அவர் பேசினாருங்கிறத இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஸோ அப்படியே அவர் பேசினவர் தான். ஒருவேளை இப்போ அவருக்கு ஞானம் பிறந்துருச்சா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுது. ஸோ எல்லாத்தையுமே வெளிப்படையா பேசிடுவோமே, இவங்க அவங்க அப்படிலாம் பிரிச்சு நம்ம பேச வேண்டிய, அப்படி மறைமுகமா சாஃப்டா போக வேண்டிய தேவையில்லை, நம்ம ஓப்பனா பேசிடலாம். ஏன்னா விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் அரியணையை பிடிச்சது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி. ஏன்னா எந்த ஒரு புது உறவு கட்சியும் 35% வாக்குகளை பெற்று பெரும்பான்மையா அவர் எடுக்கல, தனிப்பெரும்பான்மையா அவரால் ஆட்சி பிடிக்க முடியல. பட் கூட்டணி கட்சிகளோட 108 சீட்டோட ஆட்சி பிடிச்சதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. இது பல பேருக்கு வைத்தறிச்சலா இருக்கும், பல கட்சிகளுக்கு. ஆனா நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிட்டோம், மக்கள் நமக்கு வந்து இப்படியான ஒரு இடங்களை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சிந்திச்சு அவர் சரியா செயல்பட முயற்சிக்கணும். அவர் அப்படி செயல்படுறாரா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சில விஷயங்கள் நல்லதா வருது. என்ன அப்படின்னா ஊழலை ஒரு ஒழிச்சிட்டாருங்கிற பாதி நியூஸே வந்து பரவுது, இந்தியா முழுவதும் பரவிட்டு இருக்குது, தமிழ்நாட்டை தாண்டியும். ஆனா அது வெறும் வாயிலவுல தான் இருக்குதோ
அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துட்டு இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் ஊழல் சம்பந்தமான விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. சரி, அவர் அதுக்குண்டான முனைப்பை போட்டிருக்காரு, உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். எத்தனை கொலைகள் அரங்கேற்றிட்டு இருக்குது, எத்தனை பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் கரண்ட் கட்டு, இபி பில்லுடைய உயர்வு, அப்புறம் வந்து சொத்து வரி உயர்வு, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அங்கங்க மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் விஜய் அவர்களுடைய அரசு கொஞ்சம் கவனத்தில் செலுத்தணும். இல்லைன்னா அதிமுக பீரியட்ல என்ன நடந்துச்சோ, திமுக பீரியட்ல என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் உங்களுடைய ஆட்சியிலையும் நடக்கும். அப்படின்னா நீங்க மாற்றம் கிடையாது இல்லையா, அதையும் நம்ம சொல்லணும். ஸோ இப்படியான ஒரு கேள்விகளும் உங்களை நோக்கி வரும் பொழுது சில பேர் உங்க மேல என்ன பண்றாங்கன்னா பர்சனலா அட்டாக் வைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கலைஞர் அவர்களை வந்து விமர்சிக்கிறது, அவருடைய ஃபேமிலியை விமர்சிக்கிறது, ஸ்டாலின் அவர்களை விமர்சிக்கிறது, மோசமா பர்சனலா நான் சொல்றேன், உதயநிதி அவர்களை விமர்சிக்கிறது, இன்னும் ஒரு சில ஆதரவாளர்கள்லாம் எம்ஜிஆரையே என்ன பண்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. அதிமுகவை எதுக்குறங்கிற பேர்ல எம்ஜிஆருடைய பர்சனலையே விமர்சனம் பண்றாங்க. இப்படி பர்சனலா விமர்சனம் பண்ணி போக 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 கடைசி அது உங்களுக்கே பேக் ஃபயரா வந்து முடியும். இதுதான் உண்மை. ஸோ எக்காரணத்தை கொண்டும் பர்சனலை அரசியல்ல கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நிலைப்பாடும். ஆனா பர்சனலை உங்களுடைய ஆதரவாளர்கள் ஆரம்பிக்கும் பொழுது அதே பர்சனல்ல வச்சுதான் மற்ற கட்சிகளும் உங்களை அட்டாக் பண்றாங்க. அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த காணொலியின் வாயிலா மெயினா நான் சொல்லக்கூடியது. அடுத்து நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இன்னும் டைம் கூட எடுத்துக்கிறங்க, எப்போ நயினார் நாகேந்திரனை கைது பண்ண போறீங்க? முன்னாடிலாம் வந்து ஆரோக்கியமா கொள்கை ரீதியா விமர்சனங்கள் வந்து தொடர்ந்துட்டு இருக்கும். இப்பெல்லாம் தனி மனித ரீதியாகவும் ரியாலிட்டி ரீல்ஸா மாறிடுச்சு. அது சட்டமன்றத்திலையும் சரி, சட்டமன்றத்துக்கு வெளியவும் சரி. ஸோ அவ்வளோ வேதனையா இருக்குது. அது இவங்க தான் பண்றாங்க, அவங்க தான் பண்றாங்கன்னு நான் சொல்ல விரும்பல. நான் காமனா பேசுறேன். என்னுடைய கொஷினையும் நான் முன் வச்சுட்டேன், என்னுடைய கருத்தையும் நான் முன் வச்சுட்டேன். ஸோ இது சம்பந்தமா பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த தனி மனித விமர்சனங்கள் கடைசியில் எங்க கொண்டு போய் நிப்பாட்ட வைக்கும்? இது அரசியலை பொறுத்த வரைக்கும் சரிதானா? ஏன்னா என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன், உங்களுடைய கருத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உதயநிதி அவர்கள் பேசினதுக்கும் நயினார் அவர்கள் பேசினதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அட் த சேம் டைம் உதயநிதி அவர்கள் கைதாகிட்டாரு. அதாவது அவர் பேசினது தப்பே அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் அதுக்கு உண்டான தண்டனையை அவர் பெற்றுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோமே. கோர்ட் அவரை ரிலீஸ் பண்ணாலும் அவர் கைது செய்யப்பட்டுட்டார் இல்லையா? இப்ப நயினார் நாகேந்திரன் 2 முறை பேசிட்டாரு. ஒன்னு விஜய் அவர்களையும் திரிஷா அவர்களையும் லிங்க் பண்ணி பேசிட்டாரு, இன்னொன்னு விஜய் அவர்களையும் அண்ட் அவருடைய தாயாரையும் கொச்சப்படுத்துற மாதிரி பேசிட்டதா செய்தி வாயில்களை வந்து வெளியாகுது. அவர் எப்படி பேசினாருங்கிறதையும் நான் சொன்னேன். ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், அதை நான் வந்து பிரதிபலிச்சிட்டேன். ஸோ உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சு உங்களுடைய புரிதல் எப்படி இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு சில விஷயங்கள் அது மூலமா தெரிஞ்சுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாட் எவர், தாவேக அரசு இன்னும் துரிதமாக செயல்படணும். தமிழக மக்களுக்கு இன்னும் அதிக அளவில் அரசியல் ரீதியாக நிறைய நன்மைகளை வந்து பயக்கணும். ஏன்னா இப்பவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. அந்த பிரச்சனைலாம் எப்படி பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அதை திறம்பட செய்வீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதுதான் அரசியல மிகப்பெரிய ஒரு பேக் போன். இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் சரி. ஸோ எதிர்கட்சிகளை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதையும் இந்த ஆளும் கட்சி சரியா புரிஞ்சு வச்சுக்கணும், தெரிஞ்சு கொள்ளணும். அதே சமயத்துல எதிர்கட்சியும் சரி, ஒரு ஆளுங்கட்சியை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது சம்பந்தமான ஒப்பீனியனை நான் ஓப்பனாக சொல்லணும்னு நினச்சேன், அதுபடி நான் சொல்லிட்டேன். ஒரு சில விஷயங்களையும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் அதை சுட்டி காட்டுங்க. நன்றி. நான் உங்கள் ஹமீத், இது உங்கள் ஹமீத் பாயிண்ட்ஸ்.